8 மாதங்களுக்கு முன்பு இளம்பெண் காணாமல் போன வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. பிரிந்து சென்ற கணவரை சேர்த்து வைப்பதாக கூறி ஆசை காட்டிய போலீஸ் சாமியார் நகைக்காக பெண்ணை கொலை செய்து உடலை கால்வாயில் வீசியது அம்பலமானது. 8 மாதங்களுக்கு பிறகு பெண்ணின் உடல் பாகங்கள் மற்றும் அவர் அணிந்திருந்த உடைகள் மீட்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் பனகுடி அருகே உள்ள பலவூரை அடுத்த மாடன்பிள்ளை தர்மம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கயல்விழி. இவருக்கு திருமணமான 2 ஆண்டில் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்தார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வீட்டில் இருந்த கயல்விழி திடீரென மாயமானார். இது தொடர்பாக அவரது தந்தை சிவலிங்கத்துறை பலவூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாயமான கயல்விழி குறித்து புலன் விசாரணை நடத்தினர். அவருடன் நெருங்கிய பழகிய தோழிகள் உட்பட பலரை விசாரிக்கப்பட்டனர். இருப்பினும் 8 மாதங்களாக இந்த வழக்கில் துப்பு துலங்காமல் இருந்து வந்தது. இதற்கிடையில் கயல்விழியின் செல்போன் எண்ணை தீவிரமாக ஆய்வு செய்த போது கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரத்தைச் சேர்ந்த சாமியார் சிவசாமி என்பவரை கயல்விழி அடிக்கடி செல்போனில் தொடர்பு கொண்டது தெரிய வந்தது. எனவே சந்தேகத்தின் பெயரில் சாமியார் சிவசாமியை போலீசார் பிடித்து தீவிர விசாரணை நடத்தினர். அதில் போலீசாருக்கு திடுக்கிடும் தகவல் வெளியானது. அதாவது கணவரை பிரிந்து வாழ்ந்த கயல்விழி மீண்டும் கணவருடன் சேர்த்து வைக்கும்படி சாமியார் சிவசாமியை அணுகியுள்ளார். அதற்கு மாந்திரீகம் செய்ய வேண்டும் என்று கூறி கயல்விழியிடம் சாமியார் சிவசாமி அதிக அளவு பணம் பெற்றுள்ளார். ஆனாலும் கணவர் சேர்ந்து வாழ மறுத்ததால் சாமியார் சிவசாமியை கயல்விழி அடிக்கடி தொந்தரவு செய்துள்ளார். மாந்திரிகம் என்ற பெயரில் கயல்விழியை ஏமாற்றிய சிவசாமி ஒரு கட்டத்தில் தனக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுக்கும் கயல்விழியை கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி தனது உறவினர்களான தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மாயாண்டி ராஜா, கொட்டாரத்தைச் சேர்ந்த சிவனேஸ்வரி, நெல்லை வீரவநல்லூரைச் சேர்ந்த கண்ணன் ஆகியோரோடு சேர்ந்து கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி கயல்விழியை கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரக்கு வரவழைத்தனர். பின்னர் கயல்விழி காரில் ஏற்றி அவரை காரில் வைத்தே கழுத்தை கொன்றுவிட்டு அவர் அணிந்திருந்த 7 பவுன் தங்க நகைகளை பறித்துவிட்டு சடலத்தை நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே உள்ள 80 அடி கால்வாயில் தூக்கி வீசிவிட்டு சென்றது புலன் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சிவசாமி அளித்த தகவலின் பேரில் இன்று கால்வாயின் கயல்விழியின் உடலை தீயணைப்புத்துறையினர் உதவியோடு போலீசார் தேடினார்கள். அதில் கயல்விழியின் எலும்புக்கூடு பாகங்கள் மற்றும் அவர் அணிந்திருந்த உடை கண்டெடுக்கப்பட்டது. மேலும் சிவசாமி, சிவனேஸ்வரி உள்பட 4 பேரையும் பலவூர் போலீசார் கைது செய்து 7 பவுன் தங்க நகைகள் மற்றும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட 2 கார்களையும் பறிமுதல் செய்தனர். 8 மாதங்களுக்கு முன்பு பெண் காணாமல் போன வழக்கில் திடீர் திருப்பமாக மாந்திரீகம் செய்வதாக ஏமாற்றி பெண்ணை சாமியார் கொலை செய்த சம்பவம் திருநெல்வேலியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காணாமல் போன பெண் வழக்கில் காவல்துறையினர் தீவிரமாக புலன் விசாரணை செய்து ஆதாய கொலை குற்றம் நடந்ததை கண்டறிந்து சம்பந்தப்பட்ட 4 எதிரிகளை கைது செய்து நகைகளை மீட்டு சிறப்பாக பணிபுரிந்த வள்ளியூர் டிஎஸ்பி வெங்கடேசன், பனகுடி இன்ஸ்பெக்டர் ராஜாராம் மற்றும் காவல்துறையினரை திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் வெகுவாக பாராட்டியுள்ளார்.